நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அருகினில் இருக்கக்கூடிய பெத்தநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோம். எஸ் குளம் வட்டாரத்தை ஒட்டிய பெத்தநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரை நோக்கி தான் வந்திருக்கோம். இங்க வந்து ஒரு கட்டிட கலை நிபுணர் ஒருத்தர் இருக்காருங்க. அவரு வந்து அப்பா அவருக்கு வந்து இருக்காரு. அவருக்கு வந்து ஒருங்கிணைந்த பண்ணை வந்து ஆரம்பிச்சு கொடுத்திருக்காரு. நாட்டு மாடுகள், ஆடுகள், கோழிகள், அதோட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பறவை இனங்கள். பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு கண்கவுற விதமா இருக்குங்க. ஏன்னா அவ்வளவு சூப்பரா இந்த ஒரு செட்டு மாதிரி ரெடி பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா ஒரு வீடியோ பதிவு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்க பேருங்கய்யா? கோவிந்தசாமி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க விவசாயம். இப்போ நீங்க வந்து ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா. ஆமா. இது வந்து மற்ற இடங்கள்ல எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்க முடியாது. இங்க என்னென்ன மாதிரி அமைச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் அப்படியே ஒரு சுத்தி காட்ட முடியுங்களா? அப்படியே போலாமா? போலாம். இது என்ன செட்டுங்க ஐயா? இது ஆட்டுக்கு உண்டான கொட்டகை. மேல ஓலை போட்டு அதுக்கு மேல ஷீட் போட்டுருக்குது. தீனி போடுறதுக்கு இந்த டப்பா அங்கிருந்து வெளியில வராமல் இருக்கிறதுக்கு இது போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த 3 பிரேக்கு. இது பத்தாளுங்கிறதுக்காக தான் அங்கே புதுசாக செட்டு போட்டுருக்குறோம். இது ஃபுல்லாமே ஆடு நிறைஞ்சிருங்களா? ஆமாங்க. வெள்ளாடு தான் வளர்த்துறீங்களா? ஆமாங்க. எப்படிங்க நீங்கள் விற்பனைக்கு கொடுப்பீங்களா ஆடுகளை? விற்பனைக்கு அதிகமாக கொடுக்கறது இல்லைங்க. அந்த ஆண் ஆடு மட்டும் விற்பனைக்கு கொடுப்போம். அது கிலோ ரேட்டு. கிலோ ரேட்டு கறி கொடுப்பீங்க? ஆமாங்க. அப்படியே நம்ம நாட்டு மாடுகள் வளர்த்துறீங்களா? ஆமா. இந்த ஒரு செட்டப்பே சூப்பரா இருக்குங்களா ஐயா? இதை பத்தி கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன். இது செட்டப் நம்ம பையனா சேர்த்து இது பண்ணி அமைச்சதுங்க. மழை பெஞ்சாலுமே இது இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி பண்ணியிருக்குது. அப்படியே அந்த மாடுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது காங்கிரீட்டுங்க. இது 1 வருஷத்துக்கு கண்ணுக்குட்டி ஆயிடுச்சுங்க. நல்லா சாதுவு, பாயறதோ முட்டுறதோ எதுவும் இருக்காதுங்க. கொஞ்சம் இதுகளுக்கு எல்லாமே கொஞ்சம் பயந்த சுபாவம் உண்டு நாட்டு மாடு. இருந்தாலும் கொம்பு பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் அது மற்றவங்கள பார்த்தா பயந்துக்கு அந்த அது உண்டு. இது சாகிவாலுங்க. எப்படிங்க? இது சாகிவால். இது தீனி அரைக்கிறதுக்காக வேண்டியே சாப்பிட்டு கட்டுருவாங்கண்ணா. ஏன்னா கட் பண்ணி போட்டால் கழிச்சு விட்டுரு. அதனால இது பண்ணிட்டு. இப்போ இந்த நாட்டு மாடுகள் இருக்குல்லங்க. ஆமாம். இதுக்கு என்னென்ன மாதிரியான தீனுகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, மேவுகள் கொடுத்துருக்கீங்க? அதாவது தீனி வந்து சுகுணா ஃபீடு கொடுத்துருக்கோம். அப்புறம் நேப்பியார் பில்லு, காஞ்ச வைக்கோல் அண்டு தட்டு, சோளத்தட்டு 3 கொடுக்குறோம். இது மட்டும் தான் கொடுக்குறோம். இது தவிடு சுகுணா ஃபீடு அது கொடுக்குறோம். எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க ஐயா? ஒரு மாடு 10 லிட்டர் கறக்கும். ஒரு மாடு 10 லிட்டர் ஒரு நாளைக்கு. இப்போ எத்தனை கறவை மாடு இருக்குங்க? கறவை 2 கறவை மாடு இருக்குது. பாக்கியெல்லாம் இதுக்கெல்லாம் சனை. இந்த 2 சனை, அது சனை இல்லாமல். இப்போ இந்த மாடுகள் வந்து பால் கறக்கிறது நீங்கள் விற்பனைக்கு கொடுக்குறீங்களா எப்படிங்க? விற்பனைக்கு பால்காரருக்கு கொடுக்குறோம். பால்காரர் வந்து எடுத்துக்கிறாரு. கறந்து அவரே கறந்து எடுத்துக்குவார். 1 லிட்டர் பால் வந்து எவ்வளோ வருங்க? 1 லிட்டர் பால் 35 ரூபாய்க்கு தான் நம்மகிட்ட எடுக்கிறாங்க. ரொம்ப குறைவா இருக்கே. குறைவா தான் இருக்கு. 100 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. ஆனா ரெகுலரா நாம வீட்டுக்காரருக்கு கொடுக்க முடியாது. அது சிரமமா இருக்குது. ஏன்னா நம்மளுக்கும் வால்வு ஆப்ரேஷன் பண்ணதுனால கறந்து கொண்டு போய் சப்ளை பண்ண முடியாது. அதன் காரணத்தினால நாங்க இப்போ இந்த சூப்பர் நேப்பியர்லாம் இதுலயே கட் பண்ணிக்கோங்களா? அப்படியே அந்த மேவுகளை பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. இப்போ நாட்டு மாடுகள் வளர்க்குறது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆமாங்க. இப்போ இது நேப்பியார் பில்லு, இது வைக்கோல், இது பட்டு செடி, இது வேலி மசாலா. என்ன கத்தால? இது பட்டு செடி. இது வந்து வேலி மசாலா. வேலி மசாலா. ஓகே. இது வந்து எப்படிங்க பால் உற்பத்தி அதிகப்படுத்துங்களா? இந்த ஆட்டுக்கு போட்டால் வெயிட் அதிகமாகும். கூட எடை சீக்கிரமாக ரைஸ் ஆகும். சரி. அப்புறம் சாப்பிட்டு கண்டரில் அரைச்சி இது மாதிரி இந்த மாதிரி தூள் பண்ணி ஓகே இப்படி கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்கோங்க. ஓகே. ஒன்று கட் பண்ண முடியுங்களா? கட் பண்ணலாம். ஓட்டி பார்க்கலாம்.
நல்லா சாப்பிட்டு. ஓ, ஹை, கொஞ்சம் போக்கிரியானு யாருங்க அவன் எட்டிட்டு பார்த்துக்கலாம் பாரு. அவரை கொஞ்சம் கவனிச்சிடலாமா? அந்த கடையை ஒரு ரேட்டு பார்க்கலாங்களா? பார்க்கலாம். வாங்க. இது என்ன கடாயிங்க? இது வந்து போயர். போயர்? ஆமாங்க. அப்படி ஒரு கடாயிங்களா? ஆமாம், பேர். ஓ, பேர் வச்சிருக்கிறீங்க. ஆமாங்க. ஆடு தலைச்சேரி முட்டிடுவாரு. ஆமாங்க. ஏதாவது அவரோட நோக்கம் என்னங்கிறது தெரியாது. எப்ப என்ன பண்ணுவாருன்னே தெரியாதுங்களா? ஆமா. உள்ள போறதுக்கு நீங்களே போய் எப்படிங்கன்னா நாங்கெல்லாம் வரமாட்டோம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த கூட்டி எடுக்கிறதுக்கு இந்த கொக்கி இருக்கு, அதை போட்டு தான் கூட்டி எடுக்க போவாங்க. லேடிஸ் கண்டா ஏமாந்தான் ரொம்ப இது பண்ணு. மோசமானவரு. சரிங்க, அப்படியே அந்த ஆட்டு பண்ணையும் பாத்துருவோமா? வேலை நடக்குது. அது எப்படியே காட்டுங்க. இந்த செட்டு எப்படிங்க எந்த மாதிரி போட்டிருக்கீங்க ஆட்டு பண்ணைக்கு? ஷெட்டு வந்துங்க, இது வந்து மண்ணில் ஆடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஃபேவர் பிளாக் கல்லியாக இருந்தால் கால் கொஞ்சம் தொந்தரவு வரும். அதனால மழை இல்லாத சமயத்தில் இப்படி தரையில் மண் தரையில் இருக்கணும். ஆடு மாடு எல்லாமே கொஞ்சம் மண் தரையில் இருக்கணுங்க. மாடை வெளியே கட்டிட்டு மறுபடியும் உள்ளே கொண்டு போயிடுவோம். இது அந்த மெத்தேடு தான். இப்போ இந்த ஆடு வந்து என்ன ஆடுங்க, என்ன இனங்க? இது வந்து போயர். இது வந்து ஆடு தலைச்சேரி. தலைச்சேரி. பெண் ஆடா இருந்தா வச்சுக்குவீங்க, ஆண் ஆடுன்னா கறிக்கு வித்துருவோம். ஓ, எங்கேயுமே ஆணுக்கு மரியாதையே இல்லை போல இருக்குது. அப்படி இல்லைங்க, ஆணுக்கு மரியாதைன்னு இல்லைங்க. சரி விடுங்க, அதைய சொல்லி என்ன ஆக போகுது ஏங்கய்யா. சரி, இப்போ இந்த செட்டு வந்து எப்படி அனுப்பிச்சிருக்கீங்க? இந்த செட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஷெட்டு இப்போ ஆடு வந்து இந்த பக்கம் நலையாமல் இருக்கிறதுக்கும், இந்த பக்கம் வெயிலில் கொஞ்சம் நிற்கிறதுக்கும் அதுக்கு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்குது. எத்தனை ஆடு சுமாராக இருக்குங்க நம்ம? ஒரு 12 உருப்படி இருக்குது. ஒன்று பெருக பெருக அப்படியே விற்கிறது இல்லை, அப்படியே ரைஸ் பண்ணியிருக்கோம். இனப்பெருக்கத்தை பண்ணணும். இனப்பெருக்கம் பண்ணணும். அப்படியே செட்டு அப்படியே ஒரு ரேட் அப்படியே காட்டுங்கய்யா. அதாவதுங்க, குட்டி ஆடு தனியாக, செடாய் தனியாக, செனையாடு தனியாக விடுறதுக்காக வேண்டி இது இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ எப்படிங்க அது? ஃபஸ்ட்டு வந்து செனையாடு தனியாக விட்டுக்கலாம். அப்புறம் மறுபடி கிடாய்களை தனியாக விடலாம். சரிங்க. குட்டி ஆடு தனியாக விடலாம். அந்த மாதிரி பிரித்து விட்டுக்கிற மாதிரி. அதுக்காக இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஆமாங்க ஷெட்டு அரை மாதிரி செட் பண்ணி ஒரு ஷெட் ரெடி பண்ணுறீங்க. மேலே வந்து எப்படிங்க? மேலே வந்து ஓலை போடுறது, அதுக்கு மேலே சீட்டு. அதுக்கு மேலே சீட்டு. ஆமாங்க. மழை வந்துச்சுன்னா? மழை வந்தால் ஒழுகாது, நனையாது இல்லைங்களா? மழை இல்லைன்னா அங்கே ஓடி அங்கே போய் நின்றுக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி தான் செட் அமைச்சிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. வேலை நடந்துட்டு இருக்கு. அடுத்து டீ குடிச்சிட்டு கோழி பண்ணி பார்த்துடலாங்களா? வாங்க டீ குடிங்க ஃபர்ஸ்ட். கோழி எத்தனை வச்சிருக்கீங்க? அது ஒரு 15 இருப்படி இருக்குங்க. 15ங்களா? ஆமாங்க. கோழி பண்ணைனா பண்ணை இல்லைங்க, நாட்டுக்கோழி. சும்மா நாட்டுக்கோழி. இந்த ஐடியா பையன் சொல்லி தான் இப்படி பண்றீங்க இல்லைங்களா? இப்போ நாங்கள் ஆடு வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி ராசிபுரம் அரவிந்த் கோ ஃபார்முக்கு போனோம். அதை பார்த்துட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அது கொஞ்சம் மெத்தட் வேறங்க. அது வந்து மேலே, அதாவது மாடியில் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன கோழி வச்சிருக்கீங்க? கடக்கநாத்து வச்சிருக்கோம், பெருவடை கோழி வச்சிருக்குது, வாத்து வச்சிருக்கிறோம், அப்புறம் கிண்ணி கோழி வச்சிருக்கோம். பாருங்க வாத்து பிடிப்பீங்களா? ஓடி இருக்கு, சிக்காது. இது பெருவடை சேவலுங்க. பெருவடை சேவலுங்களா? ஆமாங்க.
கோழி தீவனம் சூனா கோழி தீவனம். இப்போ இந்த கோழிகள்லாம் என்ன பண்ணுவீங்கய்யா? கோழியை முட்டைக்காகவே நாங்கள் வளர்த்துறோம். முட்டைக்காக? ஆமாங்க. இப்போ நாட்டுக்கோழி முட்டைன்னா அதை நீங்க என்ன பண்ணுவீங்கய்யா? நாட்டுக்கோழி முட்டையை நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்குவோம். ஓ, வெளியே எதுவும் கொடுக்குறது இல்லை? வெளியில் கொடுக்கறது இல்லைங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை வைக்கீங்க? ஒரு 10 முட்டை வைக்கும். இதுக்கு வரும்போது அது படுத்துக்கு அது ஒரு 4-5 நாளைக்கு வைக்காது. அதே மாதிரி புறாவும் இருக்குது. புறாவும் இருக்கு. இப்போ செட்டெல்லாம் இதுக்கு நல்லா தனித்தனியாக தான் எல்லாத்துக்குமே வச்சிருக்கீங்க? ஆமாங்க. செட்டு வந்து பறந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ காட்டுக்கு மருந்து அடித்தோம்னா இது போய் சாப்பிட்டுரு. அதனால 2 நாளைக்கு அடைச்சி வைப்போம். அதுக்காக இது செட்டு பறந்து போகாமல் பாதுகாப்பாக வச்சிருக்கீங்க. ஆமாங்க. பறந்து போகாமல் இருக்கிறது, ஏதாவது ஸ்நாக், ஏதாவது பாம்பு கிம்பு வராமல் சரிங்க இருக்கிறதுக்கு. சரி சரிங்க. அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை செட்டை சுத்தம் பண்ணிடுவோம். ஓ, அது பண்ணி இப்போ யாராவது வந்து கோழி வேணும் அப்படின்னு, ஆடு வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாங்களா ஐயா? பண்ணலாம். ஆடு வேணும்னா நாங்கள் வந்து ஆண் ஆடு தான் கொடுப்போம். ஓ, பெண் ஆடு கொடுக்க மாட்டோம். டெவலப் பண்ணுறோம் பண்ணைய. ஓ, இது ஒரு வெரைட்டிங்க. அது என்னங்க ஐயா? அது கிண்ணி கோழின்னு பேரு. கிண்ணி கோழி. கிண்ணி கோழி. இது என்னப்பா, எதுக்கு பயன்படுதுங்க? இது முட்டை வைக்க. இதோட முட்டை எப்படி இருக்குங்க? அது கோழி முட்டையாட்டாவே இருக்கு. இது வச்சிருந்தோம்னா ஸ்நாக்ஸ் பாம்பு வராது. சத்தம் போட்டாலே பாம்பு ஓடிடுது. ஓ, இதுக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது? ஆமாங்க இருக்கு. இதுக்காக இந்த கோழி வளர்த்துறீங்க? ஆமாங்க. இது கூட இப்போ இது குஞ்சு. இது நாட்டுக்கோழியோட குஞ்சு தான்? ஆமாங்க. நாட்டுக்கோழியோட. இல்லைங்க, இது வந்து கடக்நாத். கடக்நாத். இந்த கூண்டெல்லாம் எப்படி செட் பண்ணீங்க? கூண்டு வந்து நம்ம பையனை ஐடியா பண்ணி அவர் ஐடியா பண்ணியிருக்காரு. சரி. அடைச்சே ஒரு மாதத்துக்கு வச்சுட்டு வெளியே வந்தோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடித்தமான ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியும் தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.